Hey guys, இன்னைக்கான ரெசிபி கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத். ஃபஸ்ட்டு ஹோம்மேட் மசாலா ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வெந்தயம், சீரகம், ஒரு 10 காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புனா ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டுக்கோங்க. மிளகு, தனியான்றது மல்லி மல்லி வந்து 2 ஸ்பூனாக போடணும், கொஞ்சம் அதிகமாக போடணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். மிளகாய் எடுத்து கையில் நசுக்கிறோம்னா நல்லா பொறன்னு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது கருவேப்பிலை. ஒரு கை வாசனைக்காக ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை. அதை கொஞ்சம் நல்லா வறுத்து முடிச்சிட்ட பிறகு கசகசாவும் கொஞ்சம் ட்ரை கோக்னட் மட்டும் 2 ஸ்பூன். நம்ம நார்மல் கோகனட் போட்டோம்னா நல்லா இருக்காது, அது கொஞ்சம் மசாலா வச்சு யூஸ் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ணல. அதனால ட்ரை கோகனட் லாஸ்ட்டாக போட்டு இறக்கணும். இந்த மசாலாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து பட்டை ஒரு 5 கிராம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, கிராம்பு ஒரு 3 கிராம். பட்டை கிராம்பு வெரி இம்பார்ட்டன்ட். அதை வதக்கிட்ட பிறகு தான் கசகசாவும் தேங்காவும் ட்ரை கோகனட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நான் இப்போ மிளகா நல்லா இதுவாகிடுச்சு கையில் எடுத்து உடச்சி பார்த்தோம்னா அப்படியே பொறன்னு உடையிற அளவுக்கு ஸ்டேஜ் வந்த பிறகு இதை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்க வேணாம், தண்ணி ஊற்றாமல் ஒரு ட்ரை பவுடர் அரைச்சி சைடில் வைக்கணும். ஆறிட்ட பிறகு அரைச்சி வைக்கணும். வாங்கி பார்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான அயன் தப் பேன் நான் எடுத்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் பேஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் கத்திரிக்காய் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அயன் பேனில் ஒரு 2 குழிக்கு எண்ணெய்க்கு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு பெரிய கேப்சிகம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கேப்சிகம் போடுவாங்க, அதனால் நான் கத்திரிக்காயும் போட்டிருக்கேன், கேப்சிகமும் போட்டிருக்கேன். இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக செம்மையாக இருக்கும். அதனால் கேப்சிகம் போட்டு முடிச்ச பிறகு நல்லா நம்ம நாட்டு கத்திரிக்காய் தான், லாவெண்டர் கலர் கத்திரிக்காய் நல்லா நீட்டாக ஸ்லைஸாக ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் சொல்லல, நீட்டாக கட் பண்ணிட்ட பிறகு அதே எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்ட பிறகு அந்த எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 70% குக் ஆகணும். அது அளவுக்கு நல்லா பொறுமையாகவே பெரிய கனமான பாத்திரம் வச்சுருக்கிறதுனால கேஸ் சிம்மில் வைக்காமல் மீடியமாக ஹைலே வச்சு நல்லா கலரி விட்டோம்னா நல்லா சாஃப்டாக குதிராயிடும். இந்த ஆறும்போது அதுக்கு தேவையான கொஞ்சமான மஞ்சத்தூள், ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது மஞ்சத்தூள் போடலை. ஸோ மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கலரி விட்டுட்டோம்னா கொஞ்சம் டைம் 10 to 12 மினிட்ஸ் விட்டோம்னா நம்ம போட்ட காய் பாதியாக சுருங்கி வந்துடும். பாதியாக சுருங்கி வந்த பிறகு உப்பு தேவைன்னா லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சமயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டா இன்னும் நல்லா சுருங்கி வரும். புளி தண்ணி ஊற்றுவாங்க. இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த கோகனட், அங்கே ட்ரை கோகனட் அது மசாலா இருக்க போடலவா, அது மாதிரி இதுலேயும் கொஞ்சம் போட்டால் அந்த க்ரன்ச்சி நல்லாயிருக்கும். இந்த ரொம்ப போட்டவங்களோட சும்மா ஒரு ஸ்பூன், நீங்கள் 1 கிலோ கத்திரிக்காய் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போடணும், அவ்வளோதான். அது மாதிரி 1 ஸ்பூன் ட்ரை கோகனட் தூவி விட்ட பிறகு 70% கத்திரிக்காய் வெந்துடுச்சு. அப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றணும். முன்னாடியே புளி தண்ணி ஊற்றினோம்னா கத்திரிக்காய் வேக டைம் எடுத்து சொதான்னு போயிடும். ஸோ பாதி வெந்துட்ட பிறகு புளி தண்ணி ஊற்றினோம்னா பர்ஃபெக்டாக வருங்க. இந்த டைமில் வேணால் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இன்னும் மசாலா போட வேண்டியது இருக்குது. வேறு எந்த மசாலா நம்ம சில்லி பவுடர், பச்சை மிளகாய் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஹோம்மேட் மசாலா வாங்கி பார்த்து மசாலா அரைச்சோல்லவா, இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு அந்த மசாலா மட்டும்தான். இந்த இந்த நான் 1/2 kg கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அந்த 1/2 kg கத்திரிக்காய்க்கு நான் ஹீப்டு ஸ்பூன் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் மசாலா போட்ட பிறகு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் வந்து கண்டிப்பாக இந்த டிஷ்ஷில் போடுவாங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் சூப்பராக வந்திருக்கும். எண்ணெய் மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ஏன்னா தூவி விடலை, பிகாஸ் நான் நெய் போட்டு ஒரு தாளிப்பு குடிப்பேன். அதனால எண்ணெய் போடாமல் வெறும் கொத்தமல்லி மட்டும் தூவி விட்டு ஆஃப் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வேர்க்கடலை போட்டு ஃப்ரெஷ்ஷாக நெய்யில் வறுத்து போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டு
ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மேலே தட்டி போட்டுக்கணும். இதை சைடில் வச்சாச்சு. பச்சரிசியை நல்லா வேக வச்சு நார்மல் வீட்டு அரிசியும் யூஸ் பண்ணலாம், பச்சரிசியும் யூஸ் பண்ணலாம். பச்சரிசி வேக வச்சு சூடு கையில் க்ளவுஸ் போட்டு பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு கரண்டியில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பானால் எடுத்துட்டு அதில் அரிசி வேக வச்ச சாதத்தை கொடுத்துட்டு நெய் அந்த வதக்கி வச்சு வேர்க்கடலை போட்டு வறுத்து வச்சுலவா அதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு வாங்கி மசாலாவை போட்டு நல்லா சூப்பராக கலந்து விட்டுட்ட பிறகு அந்த நெய் கல்லெண்ணெய் சேர்த்து ஒரு மனம் வரும் பாருங்க. அதுக்கு மேலே நான் எண்ணெய் தூவி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் நெய் போட்டதால எண்ணெய் தூவலைங்க. ஸோ இது நல்லா க்ளவுஸ் போட்டு இன்னும் கையில் கலந்து விட்டோம்னா நம்ம கோவில் புளியோதரை டேஸ்ட் வருங்க லைட்டாக. அதே ஸ்பெஷலில் வெஜ்ஜீஸ் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இதை ஒரு நல்லா பிளேட்டில் எடுத்து சுட ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மேலே லைட்டாக அந்த காரா பூந்தி தூவி போட்டு ஒரு புடி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய டிஷ்ஷுங்க. வீட்டில் மசாலா ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 days ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நல்ல கத்திரிக்காய் வச்சு பிடிக்காதவங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு சூப்பரான டிஷ் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.